ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திரும்ப மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம தொடர்ந்து பல ஃபோட்டோஷாப் கிளாஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமானதை பார்க்க போகிறோம். இது வந்து சில பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டூடியோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஃபோட்டோஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து தர்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 6x4 சைஸில் 8 ஃபோட்டோ எப்படி வைக்கிறதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் இது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இது வந்து இவங்க கீர்த்தி சுரேஷ், உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு, இது வந்து 1.5 இன்ச்சு அகலம், 2 இன்ச்சு ஹைட் இருக்கணும். அந்த சைஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ சாதாரணமாக இது மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் இமேஜில் போனீங்கன்னா ஆல்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். அதில் வந்து இந்த ரீசாம்பிள் இமேஜ் மட்டும் வச்சுங்க. அந்த கான்ஸ்டன்ட் ஸ்கேலெல்லாம் எடுத்து விட்ருங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்து வித்து 1.5 இன்ச் வச்சுங்க, ஹைட்டை 2 இன்ச் வச்சுங்க. ரெசல்யூஷன் வந்து ஃபோட்டோன்றதுனால 200 இருந்தால் போதும். மற்றபடி நம்ம வேறு எதாவது பண்ணும்போது 300 600 அப்படிலாம் வைப்போம். ஃபோட்டோவுக்கு 200 இருந்தால் போதும். வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அந்த சைஸ்க்கு ரீசாம்பிள் ஆயிரும். இப்போ இதுதான் நம்ம எடுக்க போகிற ஒரு பிரிண்ட் அவுட்டில் வரப்போகிற ஒரு ஃபோட்டோவோட சைஸ். இது 1.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு. இதுதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்குள்ள சைஸு. இப்போ இதுக்கு வந்து நம்ம சுற்றி ஒரு ஒயிட் பார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட்டில் போயிட்டு ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும், ஸ்ட்ரோக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது நார்மலாக என்ன இதாக இருக்கும், 1 2ன்னு இருக்கும், 0 கூட இருக்கும். நீங்கள் அதில் வந்து 15 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒயிட் நிறைய வேணும்னா 20 கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கலரில் வந்து அது எதாவது கலர் இருந்துச்சுன்னா அதை ஒயிட்டுக்கு மாற்றிக்குங்க. மாற்றி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா இது மாதிரி சுற்றி உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துடும். இந்த பார்டர் வந்துடும். நம்ம ஃபோட்டோ கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பார்டர் வந்துடும். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா, இது இப்போ செலக்ட் ஆகி தான் இருக்குது. செலெக்ஷன்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடி எடிட் போயிட்டு அதில் டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஏற்கனவே டிஃபைன் பேட்டர்ன்லாம் பார்த்துருக்கோம். அதில் கொடுங்க. கொடுத்து அதுக்கு ஒரு நேம் வரும். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் ஃபோட்டோ 1ன்னு கூட கொடுக்குறேன்னு வைங்களேன். ஃபோட்டோ 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இது பேட்டர்னாக க்ரியேட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். இந்த நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இந்த மேலே வந்து அது ஃபைல் நேம் இருக்குது, கீழே வந்து ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ப்ரீசெட்டில் கஸ்டம் இருக்கும். அந்த கஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்தீங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஃபோட்டோ கொடுங்க. ஃபோட்டோ கொடுத்த உடனே ஃபோட்டோக்குள்ளே போய் சைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே லேண்ட்ஸ்கேப் 2:3, 4:6, 5:7, 8:10, போர்ட்ரேட்டில் அதே மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம நார்மலாக அந்த 4:6 சைஸ் தான் அந்த போஸ்ட் கார்டு, சின்ன அந்த பிரிண்டரில் போகக்கூடிய சைஸ் இருக்கும். போஸ்ட் கார்டு சைஸ்க்கு இதே வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த 4:6 வச்சுக்கோங்க. வச்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே 6 வந்துடுச்சு, 4 வந்துடுச்சு. ரெசல்யூஷன் வந்து 200 வச்சுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்த பிரிண்ட் அவுட் எடுக்க போகிற அந்த ஷீட்டோட சைஸ். இதில் வந்து 8 ஸ்டெப்பு வரணும். 8 ஸ்டெப்பு. இப்போ இதை வந்து நீங்கள் சாதாரணமாக அதே ஃபோட்டோவை எடுத்து கொண்டு வந்து வச்சிங்கன்னா நீங்கள் சைஸை கரெக்டாக ஸ்பேஸோடு அலைன் பண்ணி 8 ஸ்டெப்பு வச்சு அப்புறம் தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் எடிட் வாங்க. எடிட் வந்துட்டு ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில் அந்த பேட்டர்ன் வரும். இதில் வந்து உள்ள ஃபோர்க்ரவுண்ட் எல்லாமே இருக்கும். அதே போல் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே கஸ்டம் பேட்டர்ன் அங்கே வந்தீங்கன்னா நம்ம கடைசியாக அந்த ஃபோட்டோக்கு என்ன நேம் கொடுத்தோமோ அதை PH1ன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துல சென்டரில் கட் பண்ணிங்கன்னா 8 துண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஈஸியாக வந்துடும். இதில் வந்து சிலது வந்து பேக்ரவுண்ட்லாம் மாற்ற சொல்லுவாங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் மாற்றுறது எப்படின்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஆக்சுவல் இதில் உள்ளதே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் இதே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து பண்ணிங்கன்னா நீங்களே பேக்ரவுண்டு வச்சு தான் எடுத்திருப்பீங்க. அதை அப்படியே செட் பண்ணிக்கலாம். சில சமயம் ஏதாவது பழைய ஃபோட்டோ கொடுத்து மாற்ற சொன்னாங்கன்னா அதுக்கு மட்டும் இந்த பேக்ரவுண்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் வச்சு
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். மறக்காமல் டெய்லி 7 மணிக்கு பாருங்கள், நான் புது வீடியோ அப்லோட் பண்ணி விடுவேன். ஃபோட்டோஷாப் சம்மந்தமான எல்லா ட்ரிக்ஸு, அதில் உள்ள என்னென்ன மெத்தட் இருக்குன்றதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றா ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏற்கனவே நான் கோரல்ட்ரா ஃபோட்டோஷாப் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். என் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாங்க. அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.